ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை பேர் ஊழியத்துக்கு வர வேணாம் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? இதே ஊழியத்துக்கு நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் என்ன வர வேணாம். இன்னும் உண்மையா சொன்னோம்னா நான் ஊழியத்துக்கு வந்ததுல யாருக்குமே இஷ்டம் கிடையாது. எங்க வீட்டார்ல 2 பேருக்கு தான் இஷ்டம். ஒண்ணு எங்க அம்மா, இன்னொன்னு என் ஃப்ரெண்டு, என் ஆட்டோல நடத்தின ஃப்ரெண்டு. 2 பேர் தான் ஊழியத்துக்கு வந்ததை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், எங்க அம்மா 3 பேர் தான் என்கரேஜ் பண்ணாங்க. வேற யாரும் என்கரேஜ் பண்ணாங்க? அது பஞ்சம், இங்க போகாத, அதை செய்யாத, இதை பண்ணாத, இது பிராக்டிகல். நீங்க பிராக்டிகலி யோசிச்சு பாருங்க. நீ பிராக்டிகலி யோசி, நான் ஸ்பிரிச்சுவலி யோசிக்கிறேன். பிராக்டிகலுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட். பிராக்டிகல் வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டி. பிராக்டிகல் என்பது நேச்சுரல், இயற்கையா நடக்கிறது பேரு பிராக்டிகல். இயற்கையை மீறி நடக்கிறது பேர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தண்ணிக்கு குழந்தை பிறக்காது என்பது பிராக்டிகல், பிறக்கும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. தண்ணி மேல நடக்க முடியாது என்பது பிராக்டிகல், நடக்க முடியும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. செங்கடலுக்கு நடுவில் பிளக்காது என்பது பிராக்டிகல், அதுக்கு நடுவுல நடக்க முடியும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. செத்தவன் உயிரோட வரமாட்டான் என்பது பிராக்டிகல், செத்தவன் 3 நாள் 4 நாள் கழிச்சு உயிரோட வருவான் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீ அவர் வார்த்தையை நம்பி வித கர்த்தர் சொல்றதா அவர் சொன்ன உன் நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை மேல இருக்கட்டும், உன் இன்வெஸ்ட்மெண்ட் மேல இருக்க கூடாது. இன்வெஸ்ட் பண்ணு, ஆனா உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். எதை செஞ்சாலும் நீ இன்வெஸ்ட் பண்ணி பாரு, 1% நஷ்டம் இல்லாமல் கர்த்தர் திருப்பி தருவார். 100% கர்த்தர் திருப்பி தருவார். ஏன்? உன் நம்பிக்கை அவர் மேல இருக்கணும்.